இதுக்கு வந்து நீங்க மார்க் கொடுங்க எது நல்லா இருக்குன்னு. ஆக்சுவலி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் கட்டியிருக்க இந்த சாரீ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஓணம் செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருக்கோம். அது வந்து யுகாண்டாவில் கம்பாலாவில் பட்டிதார் சமாஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடக்குது. கேரளா சமாஜம் நடத்துகிறாங்க, ஆனால் எல்லாரும் வருவாங்க. ஸோ செமையாக இருக்கும். இன்றைக்கி வாழையில சாப்பாடெலாம் உண்டு. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்மை கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இருங்க அண்ணா. ஆமாம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லக்கி ட்ரா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ லக்கி ட்ரா இது வந்து வயநாடுக்காக போகுது. இந்த மணி ஒரு டிக்கெட் 10,000 shillings. நாங்கள் 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். வின் பண்ணுறோமோ பண்ணலையோ அந்த பைசா வந்து யூஸ்ஃபுல்லாக தான் போகுது. அடுத்து வந்து இங்கே கேரளா சமாஜம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. யூனிமணி ஆக்சுவலி ஓணம் செலிப்ரேஷனுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். டிவியில் பார்த்துருக்கேன், மற்றபடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து நம்ம ஊரில் மாதிரியே வாழை மரம்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் பொங்கலுக்கெல்லாம் கட்டுவோம், கல்யாணத்துக்கெல்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நிறைய தமிழ் மக்கள் நான் பார்க்குறேன். அங்கே தான் வந்து ப்ரோக்ராம்லாம் நடக்க போகுது. இந்த ஹாலில் தான் சாப்பாடு. ஸோ நம்ம நிறைய ஸ்பேஸ் இருக்குது, எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். இந்த பக்கம் குட்டீஸ்லாம் விளையாடுறாங்க. நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். யா ஹாய் ஹாய், ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். வேண்டாங்க அவனை வர ஹாய் சொல்லு. நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. ஹாய் ஹாய். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா ஓகே, ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னா பூக்கோலம் போட்டிருக்காங்க. அதுக்கு மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே இவ்வளோ ஃப்ளவர் கலர்ஃபுல்லாக கிடைக்கிறதே பெரிய விஷயம். செமையாக இருக்குல்ல. இது ஆக்சுவலி மார்னிங் வந்து நடந்தது. இதுக்கு வந்து நீங்கள் மார்க் கொடுங்க எது நல்லா இருக்குன்னு. ஓ, இது வந்து பிளாஸ்டிக் ஆக்சுவலி. ஆமாக்கா. அடுத்து வந்து இலையில வந்து பத்தி கொளுத்தி வச்சு, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளவர் வச்சிருக்காதா? முத்தப்பம். முத்தப்பன். அப்பன். ஓகே, முத்தப்பன்னு சொல்லுவாங்களா அதுக்கு பேர்? ஓணத்தப்பன். தேங்க்ஸ். அடுத்து இந்த கோலம் வந்து முத்தப்பன் கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. மலையாளத்துல எழுதியிருக்காங்க, ஆனா அது எனக்கு என்னன்னு தெரியல. இது சேவ் வயநாடு அந்த கான்செப்ட். அது நம்ம ஊர்ல பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி. இதுவும் ஸ்டாண்ட் வித் வயநாடு அந்த கான்செப்ட் தான் எல்லாருமே.
ஹலோ. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? பாப்பா பொண்ணு எப்படி இருக்கு? எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி மீட்டிங் சாரி பேசிட்டு நோ ப்ராப்ளம். நைஸ். We should take one nice click. Yes, எனக்கு இது ஃபுல் கான்செப்ட் என்னன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் மலையாளிஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் எங்கள் ஊரில் என்ன விசேஷம்னாலும் நெல் வைப்போம். ஸோ நெல் வந்து படியில் வச்சுருக்காங்க. அதில் வந்து உண்மையிலே இங்கே கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னு தெரியல. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பூ. தென்னை ஓலை, பனம் ஓலை அது வச்சுருக்காங்க. தென்னங்குருத்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இது விளக்கு, இதுக்கு பேர் வந்து குத்து விளக்குன்னு சொல்லுவோம். விளக்கு வச்சு அந்த பூ மாலை போட்டிருக்காங்க. அடுத்து இதுக்கு பேர் வந்து நம்ம பூவெல்லாம் போட்டு வைப்போம்ல வீட்டில், பேர் சரியாக எனக்கு தெரியலை. அடுத்து பார்த்திங்கன்னா வேஷ்டி வச்சுருக்காங்க, ஒயிட் வேஷ்டி. அடுத்து இது முத்தப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாழைப்பழம், பொரி, அவல், தேங்காய், அப்புறம் இந்த தாம்பலத்தில் சாமி கூட பத்தி இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட கான்செப்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டது, இங்கே வந்து தமிழ் மக்கள் மொழி மட்டும் இல்லாமல் எல்லா ரிலீஜியனுமே இங்கே வந்திருக்காங்க. கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்துஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ உள்ள அங்கே தான் ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே ஆக்சுவலி பூக்கோளம்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ வந்து உள்ள போகிறோம். செம்மையாக இருக்குல்ல? சார் நான் போய் உள்ளே உட்காந்துடுறேன். ப்ரோக்ராம்லாம் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். யுகாண்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன நாடு தான். அதனால் வந்து இப்போ வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களையும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து இப்போ ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறாங்கன்னா மற்ற அசோசியேஷனையும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க வேறு அசோசியேஷனில் இருந்து. ஸோ பாட்டு, டான்ஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கன்டினியூவாக பாருங்கள். அழகாக பாடுறாங்கல்ல. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு மலையாளம் தெரியுமா அப்படின்னு. அந்த பெரிய பையன் வந்து என் பையன் கூட படிக்கிறான். அடுத்து 2 குட்டி பசங்க, அவங்க ட்வின்ஸ், அவங்க எங்கள் பாப்பா கூட படிக்கிறாங்க. ப்ரோக்ராம் நிறைய நடந்தது. நிறைய பேர் டான்ஸ் பண்ணாங்க. தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, மலையாள பாட்டு, எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடினாங்க. இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அண்ணா பார்த்துருப்பீங்க, அவங்களோட பொண்ணு தான். இந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம தமிழ்ச்சங்கம் யுகாண்டா ஏஜிஎம்மில் டான்ஸ் ஆடினாங்க. இவங்க எப்படின்னா சோலோவாக தான் ஆடுவாங்க. செம்ம எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணாங்க. ഡയമണ്ടോ ഈശ്വര അതൊക്കെ വേണോ? വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞാൽ തിരിച്ചു കൊടുക്കത്തില്ല. അതായത് ക്ലിപ്പില്ലേ, തലയിൽ വെക്കുന്ന ക്ലിപ്പ്, ഏത് മറ്റേ ഇത് ക്ലിപ്പ് 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 സിമ്പിൾ. ആ എന്റെ ദൈവമേ, പാർവതിയുടെ തല മൊളിച്ചു. இந்த போட்டி என்னன்னா 4 லேடிஸ் நிற்கணும், 4 ஜென்ட்ஸ் இருக்கணும். அதில் எப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் சொல்லுவாங்க. அந்த பொருள் போய் நம்ம வந்து கரெக்டாக யார்கிட்ட வேணாலும் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம். அதில் வந்து தமிழும் கலந்துக்கிட்டாங்க, மலையாளிஸும் இருந்தாங்க. இந்த கேம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ടീം ആവേശം ജയിച്ചിരിക്കുന്നു. இதுக்கு தான் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா வாழை இலை சாப்பாடு, அதுவும் இலையை பார்த்தீங்களா, இந்த பெரிய பெரிய இலையாக போட்டு நம்ம ஊரில் எப்படி இந்த விருந்தெல்லாம் நடக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நிறைய சைட் டிஷ்ஷஸ்ஸு, நிறைய எப்படி சொல்ல வெரைட்டிஸ் உண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்.
இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னா யார்கிட்டயாவது மொத்தமாக கொடுத்துருவோம். அவங்க தானே சமைப்பாங்க, அவங்களே சமைப்பாங்க, சமைச்சிட்டு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, அவங்கக்கிட்டே கொடுத்துட்றோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இல்லை பெரிய விஷயம் என்னென்னா இவங்க தான் சமைச்சதே இவங்க தானா. நாள் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க ஹெல்ப்புக்கு. அது இல்லாமல் இங்கே சர்வ் பண்ணுறவங்க வாலண்டியர்ஸும் வந்து சர்வ் பண்ணலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம சர்வ் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி நினச்சி தான் எல்லாருமே இதில் வேலை பார்த்தாங்க. ஓணம் சாப்பாடு. ஸோ நான் அதை தமிழில் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுவேன். நமக்கு அக்கா வந்து மலையாளத்தில் இதுக்கு நேம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நாங்கள் அரிசி சோறுன்னு சொல்லுவோம். சோறு. இது வந்து பாசி பயிறு கறி, பருப்பு பச்சை பருப்பு. இது என்னது? அவியலா? இது அவியல். சாம்பார் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா. இதே சாம்பார். அடுத்துக்கா start from here. Yeah. Because authentic way starting from left. Okay. First is salt. Yeah. Then come inji curry. Then banana chips. Sharkar upperi. That is raw banana with combined with jaggery. Nendram banana. Nendrapalam. Okay. This is milk verity. Fire milk verity. There is no coconut curry. Beans. Long beans. Without coconut. Okay. This is beans thoran. Cabbage thoran. Course. அடுத்து ஊறுகாய். This is mango pickle. Lemon pickle. மலையாளத்துல மாங்காய் அச்சார். ஓகே. நாரங்க அச்சார். நாரங்க curry also they say. நார்த்தங்க. Okay. This is கூட்டு curry. Combination of elephant yam and elephant yam, chena and chana, black chana. கொண்டக்கடலை. This is Olan. White melon and cow peas. With coconut milk. பூசணிக்காய் வச்சு. Beetroot pachadi. This is pineapple pachadi. Yellow pineapple, but yes, it's sweet, mild sweet. This is cashew thiel. இது முந்திரி. That is cashew. மலையாளம் கஷ்வண்டி. பழம். This அவியல், பழம், பப்படம். சூப்பர், தேங்க்ஸ்க்கா. ஆக்சுவலி நாங்கள் ஒரு பிளானில் வந்தோம், யாராவது நம்ம பக்கத்தில் மலையாளிஸ் இருந்தால் நாங்கள் கேட்கணும். ஓகேக்கா, ஸ்டார்ட் கிட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் அதே மாதிரி தமிழும் உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் மலையாளமும் தெரியும். அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது. டேஸ்ட் பார்த்துருவோமா? அரிசி சொல்ல மறந்துட்டேன். இது சிவப்பரிசி. Yeah, this Kerala rice, red rice. Kerala rice. Yeah. Matta rice, Palakkad matta. அரிசி. டேஸ்ட் பார்த்துருவோமா? சூப்பர். அவியல். சாப்பாடு நான் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசப்படுன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி கேரளா சாப்பாடு, நேற்று தான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் இன்றைக்கி கேரளா சாப்பாடு சாப்பிட்றோம். எங்கள் பாப்பாவுக்கு இந்த அரிசியெல்லாம் ஃபஸ்ட் டைம், அதனால் வந்து என்கிட்ட கேட்குறா. ஒதுக்கியாச்சு, இது மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்லலாம் இலை சாப்பாடு எப்போதுமே வந்து விசேஷங்களுக்கு சாப்பிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு நாள் இலை சாப்பாடு உண்டு. அதுக்கப்புறம் நான் அந்த ஓணம் ஃபெஸ்டிவலில் இலை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். மற்றபடி நம்ம வீட்டில் வச்சு எதுவும் சாப்பிட்டா தான். வெளியிலலாம் ரொம்ப ரேர் தான். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்டில் இருக்குது. இது காரம், புளிப்பு,
இனிப்பு. ஒரு காய் ஒன்று கிடைச்சா அது என்னன்னு தெரியல, பயங்கர துவர்ப்பு. என்னன்னா கசக்குது மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து இது நல்லா ஸ்வீட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பப்படம் இருக்குது, மீன் சூப்பர் இருக்குது, கூட்டுக்கறி கடலை வச்சுருக்கு. இது கேபேஜ் தோரன் பயம் உப்பு இருக்கு. இனி வர்றது நம்மளோட நிறைய நாகர்கோவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த சாப்பாடு எங்கள் ஊர் சாப்பாடு மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சாப்பாடு எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம சைடு வந்து கேரளா சாப்பாடு வந்து அந்தளவுக்கு தெரியாது. கன்னியாகுமரி அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஃபுட்டு நல்லா தெரியுது. எனக்கு 1 hour வேணும், சாப்பிட 1 மணி நேரம் வேணும். Oh, this one very sweet. Ada. Ada. This is ada. This is rice flakes only. Rice flakes. என்னம்மா சாப்பாடே இவ்வளோ நேரம் காமிச்சிட்ருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, முடிஞ்சளவுக்கு எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து 2வது பந்தி. என் ஹஸ்பண்ட் வந்து 2வது பந்தியில் தான் சாப்பிட்டாங்க. ஸோ 2வது பந்தியுமே ஃபுல்லாக தான் இருந்தது. Hi. சாப்பிடவே இல்லை, எப்படி டேஸ்ட்டை பற்றி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பார்த்தீங்களா. உங்கள் ஊர் சாப்பாடு நாங்கள் முன்னாடியே சாப்பிட்டோம். சாப்பாடு எப்படி? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா வச்சிருக்கிற வரைக்கும் எல்லாம் சூப்பரா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த அச்சு முறுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அச்சு முறுக்கு வாங்கினேன். ஸோ இது வந்து புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சிப்ஸு, ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ். நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து எங்களுக்கு ஒரு 2 hours டைம் இருந்தது. நல்லா எல்லாரையும் பார்த்து நான் பேசிட்டு வந்தேன். அப்படியே நாங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கதை பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் சாப்பிட்ட களைப்பில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிக்கிறோன்னா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து சொல்லுவேன் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும். நம்ம ஊரில் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு கோயில் திருவிழா இந்த மாதிரி கலந்துக்குவோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி செலிப்ரேஷன் அப்படின்னு வச்சாதான் வருஷத்துக்கு 1, 2 அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இவங்க வந்து வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ நம்மளே வந்து இங்கே உகாண்டாவில் ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பேரண்ட்ஸை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னா இங்கே கூப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு 6 month 3 month அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. சில பேருக்கு இங்கே உள்ள இந்த வெதர் வந்து ஒத்துக்காது, மற்றபடி இங்கே வந்து அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இன்றைக்கி நான் நிறைய மலையாளம் கற்றுக்க போகிறேன். இதுக்கு பேர் நாங்கள் வந்து சர்க்கரை பாயாசம்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடப்பிரதமன். நாங்கள் அடப்பாயசம்னு கேட்டால் சொல்லக்கூடாதா பாயசம்னு? அடப்பிரதமன். அடப்பிரதமன். பிரதமன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.
ஃப்ளேக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இது எப்படி செய்வாங்க இந்த ஃப்ளேக்ஸு? ரைஸ் ஃப்ளேக்ஸ் அது தெரியாது. மைதாவா அண்ணே? மைதாவா? ரைஸ் தானே இந்த ஃப்ளேக்ஸ். மைதாவா? அப்படியா? காய வச்சு நம்ம அப்பளம் மாதிரி நினைக்கிறேன். அப்பளம் மாதிரி காய வச்சு அது இதில் போடுறாங்க. ஃபுல்லாக செம்ம ஸ்வீட்டு. இந்த குட்டி பாப்பா இப்போ பார்த்துருப்பீங்களா? அவள் அவங்க பார்த்திங்கன்னா மலையாளி தான், ஆனால் தமிழ் சூப்பராக பேசுவாங்க. ஏன்னா எங்கள் குட்டீஸ்லாம் அவங்கக்கிட்ட தமிழ் பேசுவாங்க, அதனால் அவங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு தான் ஆரம்பித்தாங்க. அதில் மியூசிக்கல் சேர் நானும் கலந்துக்கிட்டேன். ஆனால் நிறைய பேர் கலந்துக்கிட்டதுனால ரொம்ப நேரம் போச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நான் வின் பண்ணியிருக்கேன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கன்னியூவாக பாருங்கள். இவ்வளோ பேர் சுற்றிட்டு இருந்தாங்க, எங்கே யாரையுமே காணும், 3 பேர் தான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்குது. அவ்வளோ போட்டால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு தான் நான் அவ்வளோ போடல. ஆக்சுவலி நல்லா இருந்தது. இவ்வளோ தூரம் நான் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நானும் நிற்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் சுற்ற சொல்லிட்டாங்க. அது எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. சரி ஏதோ நம்ம இவ்வளோ வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால சுற்றினேன். வின் பண்ணனா என்ன அப்படின்னு தானே உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் கன்னிவாக கொஞ்சோண்டு தான் பாருங்கள், தெரிஞ்சிடும். ஸோ எங்கள் ஃப்ரெண்டு தான் வின் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் எனக்கு தலை சுற்றிருச்சு, அதோட நான் வந்துட்டேன். அடுத்து மியூசிக்கல் சேர் ஜென்ஸுக்கு வச்சாங்க. இதில் தமிழ் மக்களும் இருந்தாங்க, மலையாளிஸும் இருந்தாங்க. மலையாளிஸ் நிறைய பேர். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரே டான்ஸு தான், நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் கூட மொழி தெரியாத இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக தமிழ் பாட்டு ஓடுனுச்சு. அப்புறம் நான் பேசுகிற தமிழ் எல்லாருக்குமே புரிஞ்சுது. எல்லாருமே ஓரளவுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க தாய்மொழியும் அவங்களுக்கு தெரியுது. அதே சமயம் நம்ம மொழியும் அவங்க பேசுனாங்க. அடுத்து இந்த அண்ணா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. இவங்க ஆக்சுவலி தமிழ். ஸோ நாங்கள் லேடிஸில் மியூசிக்கல் சேர் வின் பண்ணதும் பார்த்திங்கன்னா தமிழ் தான். ஸோ இதுலேயும் இவங்க வின் பண்ணிட்டாங்க. இதில் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஒன்றா விட்டுட்டாங்க. நிறைய பசங்க கலந்துக்கிட்டாங்க. என் பையன் ஒரு 4 ரவுண்ட் வந்திருப்பான். அடுத்து எங்கள் பாப்பா தான் கொஞ்சம் அதிகமாக வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே சேர் இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு ஓடுறது அப்படின்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ப்ரோக்ராம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்குமே சரி கயிறெழுத்தல் போட்டி, அடுத்து லேடிஸ்க்கும் கயிறெழுத்தல் போட்டி நடந்தது. நான் கண்டிப்பாக கலந்துக்கல, நம்மளால் அது முடியாது அப்படின்னு. கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் எந்த டீம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரை விட்டு வெளியில் வந்துட்டால் நமக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மாதிரி தான். நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு ஹாப்பி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் கலந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்களே இப்போ கொஞ்ச நாளாக தான், ஒரு 2 இயர்ஸாக தான், இந்த கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயுமே நாங்கள் கலந்துக்கிறோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த பேஜ் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். Second prize, Deepika. Second prize. Congratulations. Male. First prize, Rahim. Congratulations. Second prize, Shino. Congratulations. എല്ലാവരും കൈയടിക്കുക. പിന്നെ അരമണി മത്സരം. ആ പൂക്കം